இந்த 2025ல சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சர் முடிச்சுட்டு நீங்க ரெண்டு கேட்டகரியில இருப்பீங்க. ஒன்னா ஆல்ரெடி எழுதின எக்ஸாமுக்கு ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்ல எழுதுன எக்ஸாம் ஒழுங்கா எழுதல அடுத்த வரப்பு எக்ஸாம் வந்து நல்லா பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு இருப்பீங்க. இல்ல அப்படின்னா இனிமே புதுசா வேற நான் டெக்னிக்கல் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி ஓரியண்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க நம்ம கோர் சப்ஜெக்ட் சிவில் ஓரியண்டாவே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டகரியிலையோ, இல்ல வந்து இப்ப கரண்ட்ல 2025 24 இல்ல 2023 லாஸ்டா பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்ல இனிமே ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க முடிவு பண்ணியிருப்பீங்க. இந்த 3 கேட்டகரியில இருப்பீங்க. இந்த 3 கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம சிவில் இன்ஜினியரிங் ஓரியண்டா வந்து மே ஃபர்ஸ்ட் வீக்லையும் லாஸ்ட் வீக்லையும் ஜூன்லயும் என்னன்னா 3 டைப்ல வந்து எக்ஸாம்ஸ் வந்து கனெக்ட் பண்ண போறாங்க. அதாவது டிகிரி லெவல்லையும் டிப்ளமோ லெவல்லையும் அதுக்கடுத்து ஐடிஐ லெவல். ஐடி லெவலில் வந்து உங்களுக்கு சர்வே டாட்ஸ்மன், ரோட் இன்ஸ்பெக்ட் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வரும், சர்வே கம் அசிஸ்டன்ட் இது மாதிரி. அதே வந்து டிப்ளமோ லெவல் வந்து ஜூனியர் டிராப்டிங் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய ஜேடிஓ, ஜூனியர் இன்ஜினியர் சொல்லக்கூடிய ஜேஇ, ஓவர்சி இந்த டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் வரும். அதே வந்து டிகிரி லெவலில் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ ரெண்டு கேட்டகரியில் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லை மேனேஜர் சிவில்ல வந்து அவங்க வந்து கால்பர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன், ஆல்ரெடி டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம் ரிசல்ட்டுக்காண்டி அதாவது ஃபைனல் இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு வந்து ஃபைனலாக போஸ்டிங் வந்து எப்படி ரிசல்ட் விட போகிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ஃபைனல் ரிசல்ட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது தள்ளி போயிட்டு இருக்கு. ஒரு சில பேர் என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்ல லாஸ்ட்டாக எழுதின நான் இன்டர்வியூ போஸ்டிங், அதுக்கடுத்து டிப்ளமோ கிரேட்ல எழுதின ஜேடிஓ எக்ஸாம், அதுக்கடுத்து இப்போ எழுதிருக்க சர்வே டாட்ஸ்மன் இதெல்லாம் என்ன கட் ஆஃப் வரப்போகுது அப்படின்னா நல்லா எக்ஸாம் பில் பண்ணியிருக்கவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எப்பயும் போஸ்டிங் நான் சொல்றது தான், எங்க இன்ஸ்டியூட்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்றது தான், போஸ்டிங் ஆர்டர் நீங்கள் வாங்குறவங்க ப்ரிப்பரேஷன் விடவே கூடாது. அது வரை நீங்கள் ப்ரிப்பரேஷன் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் போஸ்டிங் ஆர்டர் வாங்காத வரை நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் போட்டு வந்தாலும் நீங்கள் போஸ்டிங் ஆர்டர் வாங்கி அதில் ஜாயின் பண்ணாத வரை நீங்கள் அதை நம்பக்கூடாது. நீங்கள் ப்ரிப்பரேஷன் எழுதிக்கிட்டே இருக்கணும், எக்ஸாம்ஸ் எழுதிக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக திரும்பவும் சொல்கிறேன், பழைய எக்ஸாம் ரிசல்ட் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிசல்ட் எப்படியா இருந்தாலும் நல்லபடியாக தான் வரப்போகுது நீங்கள் நல்லபடியாக எழுதிருக்கக்கூடிய பட்சத்தில். அதனால அதுக்காண்டி வெயிட் பண்ணுறதை விட்டுட்டு கரண்ட்ல என்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. படிக்கிறது என்னைக்கு வேஸ்ட் ஆகாது. உங்களோட டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் உள்ளுக்குள் போனதுக்கப்புறம் அதுக்காச்சும் கண்டிப்பாக பயன்படும். அதுக்கு அடுத்தபடியாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட்ல ஏன் கண்டினியூஸாக நான் பேசி யூடியூப்ல வீடியோ போடல அப்படின்னா, கரண்ட் பேட்ச் வந்து ஜனவரி 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நான் ஏப்ரலுக்குள்ள முடிச்சு கொடுக்குறேன். டிகிரி லெவலில் ஒரு ஏஇ ஆர் ஏடி அந்த சிலபஸையும் டிப்ளமோ லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த சிலபஸையும் நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னா சொல்லியிருந்த பேட்ச் போகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஜனவரி 2ஆம் தேதி கிளாஸ் ஆரம்பிச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும். அது நான் ஸ்டாப்பாக கிளாஸஸ் போயிட்டு இருக்கிறதுனால நான் வந்து என்னால் வீடியோ வந்து கரெக்டாக ப்ராப்பராக போட முடியல. அதுக்கு நான் டைம் இல்லை. நான் இப்போ கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக போயிட்டு இருக்கும் பொழுது அதில் எதுவும் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் வீடியோஸ் கரெக்டாக கொடுக்கல. நான் அன்னைக்கு கிளாஸஸ் இருக்கும், அது ஒரு இன்டர்வியூ டெஸ்ட் வந்து ஆஃபீஸ்லேயே கொஸ்டின்ஸ் எடுத்தாலும் நம்ம தான் சொல்கிற மாதிரி இருக்கும் கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் செட் பண்ணணும் அப்படின்னா. அது இல்லாமல் உங்களுக்கு ஆஃப்லைனில் இருந்த டெஸ்ட் எல்லாமே, அதாவது உங்களுக்கு பிடிஎஃபாக நாங்கள் கொடுத்துட்டு இருந்த டெஸ்ட் எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்துட்டோம். அதனால வந்து டெய்லி நிறைய ஒர்க் இருக்கிறனால தான் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ சர்வே டாட்ஸ்மனுக்கு கட்டாபரட்டிக்ஸ்னா இருக்கட்டும், டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்க்கு இன்டர்வியூ பேச வரோம் அப்படின்னு இருக்கட்டும், நிறைய கேட்டிருந்தாங்க டவுட்ஸ் எல்லாருமே. அதுக்கெல்லாம் நான் ப்ராப்பராக என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. காரணம் இதுதான், நான் எப்பயுமே ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா இதுக்கு முன்னாடி இப்போ யூடியூப்ல ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், எப்போ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதோ அது எண்டு வரையும் அதையும் ப்ராப்பராக வீடியோ போட மாட்டேன், நான் பேசி போட மாட்டேன். ஏன்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா அது ஃபுல் பேஜ் பிளச்சிட்டு அதை முடிக்கணுன்றதான் இருப்பேன். அதுவும் இல்லாமல் நான் வந்து ரொம்ப கம்மியான பீரியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிலபஸ் முடிச்சு கொடுக்கணும், அடுத்த வரப்போ எக்ஸாமுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் அந்த தாட் ப்ராசஸ்லாம் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்பயே தெரியும், ஜனவரி 2 ஏப்ரல் 2 கரெக்டாக 100 நாள் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல டெக்னிக்கல் சிலபஸ் முடிச்சு கொடுக்குறேன். அதே 85 to 90 நாள்ல உங்களுக்கு டிப்ளமோ சிலபஸ் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஜனவரியில் வந்து கிட்டத்தட்ட ஜனவரிலேருந்து இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பிப்ரவரி 7 நினைக்கிறேன். இன்னைக்கு இதுவரையும் எத்தனை சப்ஜெக்ட் முடிச்சிருக்கோம்னா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், அதுக்கடுத்து செக்ஸுவல் அனாலிசிஸ் ஃபுல்லாக முடிச்சிருக்கோம், அதுக்கடுத்து வந்து செக்ஸுவல் இன்ஜினியரிங், அதில் வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் முடிச்சிருக்கோம், காங்கிரீட் டெக்னாலஜி முடிச்சிருக்கோம், சர்விங் முடிச்சிருக்கோம். இதில் ஒரு சில டாபிக் பற்றி இம்பார்ட்டண்டாக உள்ளதை பற்றியும் வச்சிருக்கேன். அதுக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 5 சப்ஜெக்ட்டும் முடிச்சாச்சு. அதாவது நான் திரும்ப சொல்றேன், ஏஇ லெவல் டிப்ளமோ உங்க ரெண்டுக்கும் சேர்த்தே கிட்டத்தட்ட ஜனவரி 2ஆம் தேதி ஆரம்பிச்ச கிளாஸ் இன்னைக்கு பிப்ரவரி 7, கிட்டத்தட்ட அதில் 31ல 2ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணோம். 30 நாள், இங்கிட்ட ஒரு 7 நாள், கிட்டத்தட்ட ஒரு 37 நாள்லேயே நான் அவ்வளோ சப்ஜெக்ட் முடிச்சு கொடுத்தேன். கிட்டத்தட்ட 50% சிலபஸ் முடிச்சிருக்கேன். அப்போ அந்த ஃபுல் பிளச்சிட்டா முடிக்கணுங்கிற நோக்கத்தோட தான் நம்ம வந்து ஒரு பேட்ச் வந்து போடுறோம். அது அந்த டயத்துக்கு முடிச்சு கொடுக்கலாம். இப்போ மே 7ஆம் தேதி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னா நான் ஏப்ரல்லே முடிச்சு கொடுத்தா அந்த மே 7ஆம் தேதியில உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக தான் போட்டிருக்கோம். அதனால தான் நம்ம ப்ராப்பராக வீடியோ போட முடியல. ஏன் ப்ராப்பராக வீடியோ போடல, அதுக்காண்டியாச்சும் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டேன்னா அவங்களுக்காண்டியும். அதுக்கடுத்து வந்து நீங்கள் எழுதி முடிச்ச எக்ஸாம் ரிசல்ட் வெயிட் பண்ணியிருப்பீங்க, அது கண்டிப்பாக வரும். கொஞ்சம் டிலே ஆனாலும்
கண்டிப்பாக வரும். ஆனால் உங்களுக்கு பிப்ரவரி எண்ட் மார்ச்சுக்குள்ள உங்களுக்கு வந்துடும். இதுக்கு சொல்றது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கேன். நகராட்சி எக்ஸாம் எழுதிருப்பீங்களா, முனிசிபாலிட்டி ஓரியன்ட் டிகிரி லெவல் டிப்ளமோ லெவல், அவங்களுக்கு தான் சொல்றேன். அதுக்கடுத்து வந்து நீங்க நான் இன்டர்வியூ, அதுக்கடுத்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம் வெயிட் பண்றீங்கன்னா அதுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வரும். நம்பிக்கையோட இருங்க. நம்பிக்கையோட இருங்கன்னா அடுத்து ப்ரிப்பரேஷனை விட்டுறாங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டியூட்ல கரண்ட்ல போகக்கூடிய பேச்சஸ் பாதி முடிச்சாச்சு. நீங்க இந்த டயத்துல உள்ளக்குள்ள வந்து படிக்க முடியுமா அப்படின்னாலுமே நீங்க உள்ளக்குள்ள வந்தா கரண்ட்ல போகக்கூடிய அடுத்த 2 சப்ஜெக்ட் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நடத்தின சப்ஜெக்ட் எல்லாமே ரெக்கார்டிங், அந்த கிளாஸ் முடியும் போது ரெக்கார்டிங்கா லைவா உள்ள கிளாஸை அப்படி ரெக்கார்ட் பண்ணிடுவோம். அதுக்கான பாஸ்வேர்ட் போட்டு உங்களுக்கு கொடுத்துரும். நீங்க ரெக்கார்டிங் ஓரியண்டா வர அப்படின்னா கண்டிப்பா மொத்த அமௌண்ட்ல நீங்க 50% கட்டினா போதும். அது டிகிரி லெவலா இருக்கட்டும், டிப்ளமோ லெவலா இருக்கட்டும். அதுக்கடுத்து வந்து நான் முன்னாடியே ஸ்காலர்ஷிப் கொடுத்துருங்க. நீங்க வந்து உங்க வீட்டுல சிங்கிள் பேரண்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, அது அம்மா இல்ல அப்பா இல்ல அப்படின்னு யாராச்சும் அப்படி கஷ்டப்பட்டு இருந்தாலும், இல்ல வந்து நீங்க வந்து ரொம்ப வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல இருந்து வரீங்க அப்படின்னாலும், இல்ல வந்து உங்க வீட்டுல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு, உங்களால படிக்க முடியல, ஒரு பாதி அமௌண்ட் தான் கட்ட முடியுது, அந்த சூழ்நிலை இருந்தாலுமே நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்கான சப்போர்ட் நான் ஒவ்வொரு பேட்சும் போடும்போது நான் ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நான் சலுகைகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஸ்காலர்ஷிப் மூலமா. லாஸ்டோட அனைத்து ரசா பேச்சு போட்டு அந்த பேட்ச் போறதுக்கு முன்னாடி அதை கிட்டத்தட்ட 100 பேருக்கிட்ட நான் இவ்வளவு சலுகைகள் பண்ணியிருக்கேன். நான் திரும்பவும் சொல்றேன், என்னால முடிஞ்சதை ஒவ்வொரு பேட்சிலும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது எல்லாருக்கும் பயனுள்ளதா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய நான் ஒரு இதாக தான் நினைக்கிறேன், ஒரு அன்பாக தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச சிவில் ஓரியன்டாக படிக்கக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு அமௌண்ட் தான் பிரச்சனையா இருக்குன்னா அந்த வீடியோ கொண்டு போய் சேருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க பல எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பா நல்லபடியா வரும். அதுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். கூடிய சீக்கிரம் நீங்களும் ஒரு அரசு அதிகாரி ஆகிறதுக்கான ஒரு நல்ல செய்தி தான் வரும். இருந்தாலும் நீங்க போஸ்டிங்ல போய் ஜாயின் பண்ற வரை ப்ரிப்பரேஷனை விட்டுறக்கூடாது. அதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த வீடியோ மூலமா நிறைய பேர் டவுட் கேட்டதுக்கு எப்போ ரிசல்ட் வரும்னா நான் அதுக்கான பதில் வந்து சொல்லிட்டேன். கண்டிப்பா இந்த பிப்ரவரிக்குள்ள எண்டில் அது மார்ச்சுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்குள்ள உங்களுக்கு முனிசிபாலிட்டி எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. கூடிய விரைவிலே வந்துடும், எதிர்பார்க்கலாம். கரெக்டா என் டேட் வந்து சொல்ல முடியல அப்படின்னா அந்த போர்ட்ல கேட்டாலும் அவங்களும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. இங்க பர்சனலா உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுதான் நீங்க கேட்டதான் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சாலும் அவங்களுக்கு பர்டிகுலர் ஹையர் அத்தாரிட்டி வந்து சில இது ப்ரொசீஜர் இருக்கு, புரிஞ்சுக்கிட்டு அவங்க கரெக்டாக அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ரிசல்ட் எடுப்பாங்க. அதுக்கடுத்து நிறைய பேருக்கு கூடிய குழப்பம் என்னன்னா ரிசல்ட் தாமதமாகுது, எது கரப்ஷன் வந்து நடந்திருக்குமானா அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி யாராச்சும் சொல்றாங்கன்னா அதை நம்பாதீங்க. அடுத்தடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த ரிசல்ட்டுக்கான வெயிட் பண்றீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு நான் திரும்பவும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். நம்ம பேட்சஸ்ல யாரும் ஜாயின் பண்ண நம்ம என்ன ஜாயின் பண்ணிக்கிறீங்க. பழைய கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு, நீங்க புதுசாக கன்டினியூ பண்ணா கரெக்டாக வருமா அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டியதில்லை. முடிஞ்ச கிளாஸஸ்க்கான ரெக்கார்டிங் கிளாஸஸ், லைவ் கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்போம், அதை கொடுத்துருவேன் நான் உங்களுக்கு. அதுக்கடுத்து கரண்ட் நிறைய சிலபஸ் டிப்ளமோக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க, அது ஓரியன்டாக தான் இப்போ கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இல்லை நீங்க லைவா ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.